விவசாயிகளை ஆதரித்து பெறுமாறு மாதம் 4 மாதம் 5 மாதம் உழைப்புக்கு அப்புறம் தான் அரிசி கிடைக்குது. இதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும் போது இது எப்படி நீங்க வீணாக்கலாம்? பாரம்பரிய விதைகள் இந்த இடத்துல கிடைக்குது. நீங்க சாதாரண பொருட்களா? இது எவ்வளவு? இது வந்து 250 ரூபாய். இது 18 வகையான மூலிகை சேர்ந்ததுங்க ஐயா. ஆவாரம், ரோஜா பூ, செம்பருத்தி, சதகுப்பை. 18 வகையான மூலிகை. கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அப்படியே குடிக்கிறதா. வீட்டில் எல்லாமே இனிப்பும் இருக்கு. எப்போ வேணும்னாலும் சிரிப்பா. ஸோ கழுங்கு வகைகள், காய் வகைகள், பழ வகைகள் சொல்லிட்டு பாரம்பரியம். எது ஏற்றுக்கும் எல்லாம் பரவாயில்ல அப்படின்னா எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது. அப்படிலாம் நாங்கள் எதுவுமே பார்க்கறது கிடையாது. இப்போ இது பாருங்க, இந்த போட்டா ரகம் இதை சாப்பிட்டீங்கன்னா இருக்கு, கிரீன் கிராம் இருக்கு, டர்மரிக் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். போடு போடு போடு. ரொம்ப வேல்யூபிள். இது குப்பையிலெல்லாம் வளர்ந்துருக்கோம். யாரும் வந்து எடுத்து யூஸ் பண்றதில்ல. இப்ப அழிஞ்சுக்கிட்டே வருது. அதுக்காக கொண்டு வந்திருக்கோம். சிறு வீடு கட்டி ஜீவிக்கும் ஜனத்துல நிறுத்தி அம்மி அரைச்ச வக்கு அடிச்சாஞ்சு வான வக்க கும்மி எடுத்த வக்கு இந்த கோட்டை கருப்பினவன் கொண்டாந்த வேலையிலே அவன் ஆடிவா. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையாளன். நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரிசி திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். கூட நம்ம பாலாஜி பிரதர் இணைஞ்சிருக்காரு. ஸோ கிருஷ்ணல் வேற என்னடா வைக்கப்படுற. ஸோ 8ஆம் ஆண்டு மாபெரும் அரிசி திருவிழா உள்ளே போய் பார்க்கலாம் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்களே அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கண்ணால் பார்க்க முடியுது. இந்த அமைப்பை இந்த உருவாக்கிய அனைத்து அவர்களுக்கு உலக பழைய மாநாடு தலைவர் திரு விக்ரமாதித்தன் ஐயா அவர்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்சைட் விசிட் போயிட்டு வந்துடலாமா? வார்டு உறுப்பினர். ஸோ இங்கிருந்து நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சரி. ஹெல்த் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். என்னங்க? ஹெல்த் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இது வந்து மக்கள் நீங்கள் எல்லோரும் இங்கிலீஷ் மெடிசன் போகிறதுனால ஆயுர்வேதம் மூலிமா எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இயற்கையான முறையில் மக்களுக்கு எந்த ஒரு நோய் இல்லாமல் மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நீண்ட நாள் வாங்கின ஒரு நோக்கத்தோடு எல்லாமே ஆயுர்வேதிக் மூலமாக கொடுத்துருக்கோம். ஹெல்த் சம்மந்தப்பட்டது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம பர்சனல் கேர், பேஸ்ட்டு, ஹேர் ஆயிலு, ஷாம்பு, சோப்பு. காரை ரோட்டமா நிப்பாட்டாங்க, காரை ரோட்டமா நிப்பாட்டாங்க. பார்க்கிங் பாயிண்ட்ல விடுங்க. காரை பார்க்கிங் பாயிண்ட்ல விடுங்க. காரை பார்க்கிங் பாயிண்ட்ல போட்டு. ஸோ பாரம்பரிய அரிசிகள், பல வகையான அரிசிகள் இருக்குது. ஒவ்வொரு அரிசிக்கு ஒவ்வொரு பேர். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சீரக சம்பா, அந்த கொட்டை அரிசி, இல்லை அந்த மாதிரி அரிசி தான் தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அரிசிகள் இருக்குது. ஸோ ரேட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மாப்பிள்ளை சம்பா அரிசி ஏப்ரல் 9
விதைகள், இந்த நாட்டு விதைகள் எல்லாம் இருக்குது. இந்த ஒரிஜினல் நாட்டு விதை கிடைக்கிறதுல நம்மளுக்கு ரொம்ப சிரமம், கஷ்டம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய விதைகள் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். இது நீங்கள் மாடி தோட்டம் மாதிரி மாடி மேலே கூட நீங்கள் இது ரெடி பண்ணலாம். இங்கே சாப்பிடுங்க, நல்லா இருக்குங்க. அதான் அந்த கேரட் சூப்பர் கொஞ்சம் சாப்பாடு. ஓகே சார், நானும் நம்பர் எனக்கு தேவை. ஊர்லேயே கேட்டுக்கு வெளியே வாங்க. அப்படியே இல்லை ரத்த சட்டி லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸ் வருவோம்ல, ரைட் சைடு உள்ள ஃபஸ்ட் ரைட் சைடு. சாதாரணமாக நீங்கள் மூட்டு வலி டாக்டர் போனால் அவர் சொல்லுவாரில் கவர்மெண்ட் சாப்பிடாது. கவர்மெண்ட்டில் வாயு அதிகம். கொள்ளு முளை கட்டினது வேணுங்களா? சாதாரண கொள்ளு போடுங்களா? இது எவ்வளோ? இது எவ்வளோ? இது வந்து 250 ரூபா. இது 200. ஸோ இந்த பீக்கங்காய், சொரக்காய் இதெல்லாமே ஒரிஜினலாக நாட்டு விதைகள் இங்கே கிடைக்குது பாருங்கள். இது சாம்பிள் வச்சுருக்குறாங்க. விதைகள் இங்கே இருக்கு. பாரம்பரிய பாரம்பரிய விதைகள் இந்த இடத்துல கிடைக்குது. நீங்கள் சாட்டர்டே சண்டே 2 நாள் தான் இருக்கும், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்னதுங்க அது? 18 வகையான மூலிகை சேர்ந்ததுங்க ஐயா. ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, செம்பருத்தி, சதகுப்பை. 18 வகையான மூலிகை. கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அப்படியே குடிக்கிறதா. வீட்டில் எல்லாருமே இனிப்பும் இருக்கு, பனங்கற்கண்டு சேர்த்துருவோம். பனங்கற்கண்டு சுகர் பேஷண்ட்டே சாப்பிடலாம். சுகரு, பிபி, நரம்பு சார்ந்த தலைவலி, உடம்புவலி, சோர்வு, வாயு பிரச்சனை எல்லாத்துக்கும் பொதுவான தேவை. குழந்தைங்க முதல் எல்லாருமே குடிக்கலாம். குடிக்க குடிக்க எனர்ஜி லெவல் அதிகமாகும். இது ஹெல்த் ஃபுட் மிக்ஸ் ஆகுது. என்ன சொல்லுங்க? இது மூலிகை தேநீர். இது மூலிகை தேநீர். ஓகே, இதோட மதிப்பு 110 இருக்கு, 210 இருக்கு. இது எவ்வளோ கிராம் வருது? இது 100 கிராம். என்னங்கம்மா? 100 கிராம் வருது. ஓகேம்மா. இது வந்து எனர்ஜி டீன்னு சங்குப்பூலாம் கலந்து மொத்தம் 21 ஐட்டம் இருக்கும். ஓகே. இது தண்ணி இருந்தால் போதும், கொதிக்கிற தண்ணியில் அப்படியே போட்டு குடிக்கிறது. இது வந்து சுகர் இருந்தால் கூட 20 நாளில் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோம். தொடர்ச்சியாக எடுத்தாங்கன்னா டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம். சுகர் எல்லாமே மூலிகை தண்ணி கலந்து. அதாவது சங்குப்பூ, ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, செம்பருத்தி, சதகுப்பை, திப்பிலி, அதிமதுரம், சித்தரத்தை, ஓமம், அந்த மாதிரி 21 ஐட்டம் இருக்கும்.
பாரம்பரிய மால்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி மூங்கில் அரிசி மாப்பிள சம்பா கரும்பு. ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி ஹார்லிக்ஸ் மாதிரி பாலில் கலந்து. ஓகே ஓகே நன்றி. நெய் இருக்கு, தேன் இருக்கு, இது பனங்கிழங்கு பொடி. ஓகே சார், சூடாகிடுங்க. அந்த அந்த அண்ணா அந்த அண்ணா இருக்குங்க சார். சூப்பருங்க. ஒயிட்ல இருக்காது ஹாய், நான் அக்ஷல் நேச்சுரல்ஸ்லேருந்து சொல்கிறோம். ஹாப்பி கஸ்டமர்ஸ். ஸோ எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீம்லேருந்து கோட் மில்க் வரைக்கும் எங்கள்கிட்ட வெரைட்டிஸ் 14 வெரைட்டிஸ் இருக்குது. கஸ்டமர்ஸ் என்ன கஸ்டமைஸ்டாக கேட்குறாங்களோ அவங்க சோப்ஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். எல்லா ப்ராடக்டோடைய மேனுஃபேக்சரிங்கும் நாங்களே பண்ணுறோம். மிகவும் சுத்தமாக பண்ணுறோம். நாங்கள் எங்களுடைய வீட்டில் எப்படி ஒரு ஃபுட்டு தயார் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஹேண்ட்மேட் சோப்ஸை பண்ணுறோம். ஸோ இதோட இன்டென்ஷன் என்னென்னா, எங்களுடைய சோப்ஸோட வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸோட ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் above 400 above 300 தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பேசிக் சோப்ஸ் பேசிக்காக இருக்கிற 50லேருந்து 125 வரைக்கும் தான் எங்களோட சோப்ஸோட ரேட்ஸ். ஸோ இதுதான் கஸ்டமரோடைய கேர் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன எப்படி செய்யணுமோ அந்த முறையில் செய்கிறோம். ஸோ எல்லா சோப்ஸும் ஆயிலில் செய்கிறோம், ஆயில் பேஸில். ஸோ ஆயில்னா கோகனட் ஆயில், பாம் ஆயில், சிசேம், கேஸ்டர் அண்ட் ஆலிவ். ஸோ எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அவங்கவுங்க ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி அதை பிரித்து நாங்கள் அனுப்புகிறோம். நன்றி டு அரிசி திருவிழா. தேங்க்யூ. சூப்பர். இது வால் மிளகு தானே? வால் மிளகு இல்லை, மருதாணி வேதம். மருதாணி ஸோ பாரம்பரிய கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்குறாங்க. ஸோ இதுக்கு தேவையான விதைகளும் உங்களுக்கு நிறைய ஸ்டாலில் கிடைக்கிது. ஸோ கழுங்கு வகைகள், காய் வகைகள், பழ வகைகள் சொல்லிட்டு பாரம்பரியம் கிடைக்கக்கூடிய வகைகள் எல்லாமே இருக்குது. இது ரொம்பவே அழியும் தருவாயில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ முன்ன மாதிரி இப்போ அதிகமாக அந்த நாட்டு விதைகள்லாம் பயன்படுத்துறது இல்லை, அதுதான் உண்மை. 64 தலைமுறைக்கு முன்னாடி இந்த வம்சம் இந்த போல இந்த தோட்டம் ஒரு காரணமா ஒரு கலந்து பண்ண கிளவி இது பண்ண இந்த கொலையை போய்
வேற உங்க வம்சத்தை நீங்க அச்சடிக்க முடியாது இப்படி. எது ஏத்துக்கும் எல்லாம் பரவாயில்ல அப்படின்னா எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது அப்படிலாம் நாங்க எதுவுமே பாக்குறது கிடையாது. இப்போ இது பாருங்க இந்த மோட்டா ரகம் இதை சாப்பிட்டீங்கன்னா ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகும். ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா சுகரோட லெவலில் ஈக்குவல் ஆகும். அதுக்கு இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட் ஏதோ இந்த மகராசி அத்திக்கடம் திட்டம் வந்ததுக்கு அப்புறம் இப்பெல்லாம் யாரும் போர் ஓட்டுறதில்லை. இந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 10-20 தோட்டத்துக்கு மட்டும் தண்ணி வந்துருக்குது. அதுவும் முழுமையா வரல. அப்ப நிலத்தடி நீரை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சேமிச்சு வைக்கிறோமோ அப்பதான் அடுத்த தலைமுறை. எங்க நான் பேச்சாளர் ஆனது 2001. அப்போ இங்க செஞ்சு ஆற்காடெல்லாம் செஞ்சிக்கோட்டையெல்லாம் வரணும்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பைப்ல தண்ணி குடிச்சு குடிப்பேன். பாட்டு தண்ணி வரும்னாரு வந்துதா. ரோசாப்பூர் ரவுண்டகாரி படத்துல அந்த வெத்தலை பாட்டுல வந்து அந்த கிளவி இட்லி கொடுப்பான். சாப்பிட்றியா? போடு 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 போடுன்னு வாங்கி போவாங்க. வாங்கி போய் அங்கே வீணாக்கிடுவாங்க. நீ பாதி சாப்பிட்டு பாதி போட்டுருவேன். உனக்கு 2 விதமான சாதம் 3 விதமான சாதம் பரிமாறுறோம். ஏன் ஒரே சாதத்தை வாங்குறீங்க? பிரிஞ்சி சாதம் இருக்குது, சாம்பார் சாதம் இருக்குது, தயிர் சாதம் இருக்குது, அடுத்தது ரசம் சாதம். 1 மாதம் 4 மாதம் 5 மாதம் உழைப்புக்கு அப்புறம் தான் அரிசி கிடைக்குது. இதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும்போது இது எப்படி நீங்கள் வீணாக்கலாம்? அதனால தயவு செய்து யார்